நடிகர் விஜய் சார் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்றதுமே அவரை மாஸ் ஹீரோவாக பார்த்து வந்த ரசிகர்கள் தற்சமயம் அவரை தலைவராக பார்க்க துவங்கியிருக்காங்க. மேலும் விஜய் சாருக்கு வெகு காலங்களாகவே அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆசை இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்சமயம் அரசியல் கட்சி ஒன்றை துவங்கி திரைத்துறையினரை பொறுத்தவரை அவருடைய அரசியல் நிலைக்கு பலருமே விருப்பமே தெரிவித்து வந்திருக்காங்க. ஆனால் அதற்காக சினிமாவை விட்டு சென்றிருக்க வேண்டாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்து வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய திரைப்படங்களில் அரசியல் பேசியிருக்காரு நம்ம விஜய் சார் அவர்கள். அதற்காக அவருடைய அலுவலகத்தில் ரைடு மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. திரைப்படங்களில் கொஞ்சமாக அரசியல் பேசியதற்கு இவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுகிறது என அப்பொழுதே அது குறித்து யோசித்திருக்காரு நம்ம விஜய் சார் அவர்கள். அதனுடைய காரணமாக தான் அவர் அரசியலுக்கு என்ட்ரி ஆனதுமே, மேலும் அதற்கு முன்பு பேச்சிருந்தது, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு விடையுமே கொடுத்து வந்திருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அதாவது விஜய் சாரிடம் ஒரு பேட்டியில் 20 வருடத்திற்கு முன்பு இருந்த விஜய் சாரிடம் சென்று ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்வீர்கள் என கேட்கப்பட்டதற்கு அதற்கு பதிலளித்த தளபதி விஜய் அவர்கள், அந்த விஜய் சாரிடம் சென்று உன் வாழ்க்கை என்னுடையதை விட நிம்மதியாக இருக்கிறது, ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் எந்த ஒரு ரைடும் இல்லை என வெளிப்படையாகவும் கூறி வந்திருக்காரு. மேலும் விஜய் சார் அப்படி கூறியதன் மூலமாக அரசியல்வாதிகள் கொடுத்த அழுத்தம் தான் அவரை தொடர்ந்து தற்சமயம் அரசியலுக்கு வரவழைத்துள்ளது எனவும் தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.